கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். உங்க வாழ்க்கையில வெட்கப்பட்டு போகிறோமோ அப்படின்ற சூழ்நிலை, ஒரு நெருக்கம், அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை சந்தித்து கொண்டிருக்கலாம். ஒண்ணும் பயப்படாதுங்க, இந்த ஜெபத்தை செய்யுங்க. கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யன்னு இன்னைக்கு ஜெபிச்சு பாருங்க. அதுல அற்புதம் நடக்கும். நீங்க வெட்கமடைய ஆண்டவர் விட மாட்டார். அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில நான் வெட்கப்பட்டு போயிருவேனோ அவ்வளவுதானோ இந்த சூழ்நிலை எல்லாம் வந்தது உண்டு. ஆனா வாக்கு தத்தத்தை சொல்லி ஜெபித்த போது சூழ்நிலையை தலைகீழாய் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். உங்களுக்கு மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா இருதயத்துல கை வைத்து ஒரு ஜெபம் செய்யுங்க. கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும் என்று யார் யார் இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கட்டும். சூழ்நிலைகள் மாறட்டும். வெட்கத்திற்கு பதிலாய் இரண்டத்தனியான பலனை காணட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.